மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சின்ன மருமகள் சீரியல்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஆமாங்க, நம்ம தமிழ் செல்வி கூட எப்படியாச்சும் டிவோர்ஸ் பண்ணிடணும், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு வராரு. அதுவும் அவர் சுயநலமா யோசிக்காம எல்லாரும் சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்ம தமிழ் செல்வியை கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல இருக்காங்க. ஆனால் தமிழ் செல்வி டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ MBBS படிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு ஓடுறாங்க. இதுக்கு இடையில தமிழ் செல்வி ஒரு பக்கம் போனாலும் சேது இன்னுமே கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆமாம், தாமரை நான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா, ஆனால் நினச்சதுக்கே நான் கர்ப்பமாக இருக்கேன் உன்னாலன்னு பொய் சொன்னவ இப்போ நம்ம தமிழ் செல்வி பற்றியும் பொய் சொல்லிக்க மாட்டாளா அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே போகுது. ஸோ இதை கேட்கவே நமக்கு என்னடா இப்படியெல்லாம் ஒரு பொண்ணுங்க இருப்பாங்களா, பொண்ணுங்களே இப்படி மாட்டி விட்டுக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போகுது. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் செல்வி ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸா அப்படி இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது அவங்க ஃப்ரெண்டான அவங்க 2 பேர்த்து கூட பஸ்ல டிராவல் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க தமிழ் செல்வியோட ஃபேமிலியில அவங்க அக்காவோ இல்லாத தாமரை அந்த மாதிரி இடத்துல அவங்க எல்லாருமே பஸ்ல போகும்போது அவங்க நார்மலா அதை பார்த்து எப்படியாச்சும் இந்த விஷயத்த போட்டு கொடுக்கணும், பசங்களோட ஜாலியா போட்டோ எடுக்கிறியா அப்படின்ற ஒரு விஷயத்த பொண்ணே இப்படி பண்ணுதுடா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கொந்தளிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடே பரபரப்பு. இதையும் போய் சேதுக்கிட்ட சொன்னா என்ன நிலைமை, கண்டிப்பா நாளைக்கு இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வரலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.